guys, welcome with a bang video. நீங்கள் பார்த்து கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்காடு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா மறுநாள் நம்ம வந்து காலையில் ஹோட்டலில் எல்லாம் காலையிலே குளிச்சு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. வெளில ஹோட்டலே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பார்த்தீங்க உள்ளே எல்லாம் ரெடியாகி நிற்கிறாங்க. நம்ம தான் இப்போ தான் எந்திச்சு வரோம். எல்லாம் வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ தான் வரோம். அவங்கெல்லாம் ரெடியாகி அப்பயே எழுந்திரிச்சிட்டாங்க. நம்ம ஊஞ்சல்லாம் இருக்குது, செம்மையாக ஊஞ்சல் பாருங்கள். இந்த இடத்துல செடியெலாம் அழகாக வச்சு பின்னாடி பாருங்கள் டைனிங் டேபிள் செட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அதெல்லாம் சரியான காசு வரும் ஒரு ரூமு, ஆனால் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே. அவங்க எங்கள் அம்மா தங்கச்சி எல்லாம் இங்கே வராங்க பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு இடம் எல்லாமே. இங்கே பாருங்க ஹாய் பார்த்தீங்கன்னா இடம் எல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்க பக்கத்து இங்கெல்லாம் உள்ள பக்கத்து வீடெலாம் சூப்பராக இருக்குங்க. அப்புறமேட்டு சரி இன்னும் சாப்பாடு லேட் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஐயோ லேட் ஆகுமா, சரி பார்த்தோட நம்ம ஊஞ்சலே ஆடுவோம், ஊஞ்சலே நம்மளுக்கு அது இப்போதைக்கு அப்படின்ட்டு ஊஞ்சலில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கு. எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன். என்னதான் நடக்கட்டுமேன்ட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தேன். சாப்பாடு எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ ஓடியெல்லாம். என் தங்கச்சி ஒரு பக்கத்து அது பாட்டுக்கு ஆடிட்டு இருந்துச்சு. எப்போ சொல்லுவாங்க எப்போ சாப்பிட போகலான்னு பசியில் இருந்தோம் நானும் என் தங்கச்சியும். அப்புறம் அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக. அதுக்கு என்ன ஜாலியாக தான் இருக்குது என்ன சொல்லுவாங்களோ, உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க, அது மாதிரி நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்படியே உட்காந்து ஆடுறது தான் வேலை. கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சாங்க. சரி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இடம்லாம் சுற்றி பாருங்கள். அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போனாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா விட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்து தூங்குவேன். சூப்பராக இருந்துச்சு. செம்ம நல்லா சில்லுன்னு அடிச்சு காற்றுக்கு சில்லுன்னு நல்லா தூக்கம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கலாம் நினச்சி. ஆனால் எழுப்பி குளித்து விடிய காலையிலே குளிக்க சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, அப்படியே நிறையா செடி இருந்துச்சு. அது விஷயம் பாருங்கள், செடி தான் ஏற்காடுனால செடி போல இருக்குது. அவ்வளோ செடி கொடி மரம் எல்லாம் இருக்குது. ஆச்சி என் தங்கச்சியெல்லாம் ஹாய் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. என் தாத்தா முன்னாடி போயிட்டாங்க. அவ்வளோ செடிங்க. அவங்க தண்ணி மழை நேற்று பெஞ்சிச்சு போல் இருக்குது. நாங்கள் தூங்கினப்போ அவ்வளோ தண்ணி வர வழியெல்லாம் சேரா மரம். இங்கே நாங்கள் தான் லாஸ்ட்டு போல இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வெளில வராங்க. ஏன் நம்ம தான் லாஸ்ட்டா சின்ன சாப்பிட உள்ளே ஒருன்னு போகிறேன். பார்த்தா எல்லாம் உட்காந்து 10 பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. 10 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணது, எங்கள் தாத்தாலாம் தட்டில் வாங்கிட்டு வந்து நின்று சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்போ தான் உள்ளே வரோம். அதான் எங்கள் தாத்தா முன்னாடியே போயிட்டாங்க. எங்கள் தாத்தா நல்லா குருமா எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. சரி நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு இதில் கேரியல் மாதிரி ஒரு கேசரி வச்சாங்க. அப்புறம் தோசை ரெண்டுத்தையும் வச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து பூரி வைக்கிறாங்க. ஆளுக்கு 2 பூரி வச்சுட்டு வேணுன்னா திரும்ப சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பூரி 2 பூரி வச்சுட்டு அப்புறமேட்டு இது என்னது அது குருமா உருளை என்னதுடா அது, ஐயோ அது பேர் என்னடா, சுண்டல் போட்டு குருமா அதை வச்சுட்டு எங்கள் ஆச்சி சாப்பிட்டாங்க. நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் சட்னியும் ஊற்றுனாங்க தோசைக்கு சட்னி, பூரிக்கு குருமா, கேசரி நல்லா இருக்குது அப்படின்னாங்களா. அப்புறமேட்டு எங்கள் தாத்தாவுக்கு அதெல்லாம் உட்காந்து செட்டில் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு நான் தான் அழைச்சிக்கிட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்லாம் பசிக்கலப்போ அப்படின்ட்டு. பாருங்க எங்கள் அம்மாலாம் இங்கே உட்காந்து என் தங்கச்சி கூப்பிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நானே சாப்பிட்டுக்கிறேன். சரின்னு அப்புறம் ஊட்டிடுறாங்க எப்படியோ. அப்புறமேல்ட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் இங்கேயும் ஒரு ரூம்லாம் இருக்குது. இங்கே இருந்தவங்க அப்படியே இங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அங்கேருந்து வரோம். எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டு அப்புறம் திரும்ப மேலே ஏறுறாங்க. திரும்ப ரோடுக்கு அங்கே நாங்கள் தங்கித்த இடத்துக்கு போகிறப்ப அம்மா கண்ணாடி போட்டு அங்கே தான் ரீல்ஸில் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே சுற்றி போனப்போ நல்லா இருந்துச்சுங்க. பின்னாடிலாம் பார்த்தீங்க எங்கள் அம்மாவுக்கு பின்னாடிலாம் ஒரே பச்சை பசேல்னு நல்லா இருக்குல்ல, அந்த செடியெலாம் நல்லா வளர்ந்துருக்கு. இங்கெல்லாம்
ஏன்னா இங்கெல்லாம் கூல் கிளைமேட்டில் அதிகமாக மழை பெய்யும் வேறு. அதெல்லாம் சூப்பராக இருக்குது இடமே பார்க்க. எல்லாம் செம்மையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் இருக்கிற ஊரில் தாங்க இருக்கலாம். நான் இங்கே திருச்சியில் இருக்கேன், என்ன பண்ணுறது. சூப்பராக இருக்கு. ஆனால் அப்புறம் மேலே ஏறி வந்தோடனே எல்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கே போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் இங்கிட்டு வராங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு இருந்தால் எங்கள் ஆச்சி பொறுமையாக செடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஆச்சிலாம் எங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு எங்கள் ஆச்சி திரும்ப கீழே போனாங்க. என்ன எங்கே அங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டே போனேன். நானும் பின்னாடியே போனேன். அங்கே போயிட்டு திரும்ப யூட்டர்ன் அடித்து வராங்க. நான் நினைக்கவே இல்லை திரும்ப அதுக்கு யூட்டர்ன் போட்டு வந்தாங்க. அப்புறம் சென்னை எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நம்மளும் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டோம். எல்லாம் பஸ்ஸில் இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஸ்ஸு பின்னாடி உள்ள ஒரு பஸ்ஸுக்கு ஃபுல்லாகிடுச்சு. அடுத்து இந்த பஸ்ஸை கிளம்பும்போது நாங்கள் ஏறி உட்காந்துருக்கோம். முதல்ல உட்காருவோன்ட்டு முதல்ல ஏறி உட்காந்தாச்சு. இப்போ அடுத்து ஒருத்தவங்களாம் உட்கார ஆரம்பிப்பாங்க. நாங்கள் முதல்ல உட்காந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே விறுவிறுன்னு ஏறிக்கிட்டாங்க. அப்புறம் பஸ்ஸு கிளம்பிருச்சு. நாங்கள் அப்படியே ஜாலியாக கிளம்புறோம். பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் அப்படியே போயிட்டு ஜாலியாக எங்கள் அம்மா பின்னாடி லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு ஆயின்னு கை காமிச்சிக்கிட்டு வராங்க. இங்கிட்ட எங்கள் ஆச்சி இங்கிட்ட முன்னாடி இருப்பாங்க. நானும் எங்கள் தாத்தாவும் ஒரு சீட்டு உட்காந்துக்கிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு பாருங்கள். பஸ்லாம் கிளம்பிருச்சு. போகிற வழியில் ஜாலியாக இருந்துச்சு. பாட்டெலாம் போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே இப்போ ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் வருங்க பின்னாடி எல்லாம் ஹாய் காமிக்கிறாங்க வருங்க. ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸில் போகும்போது தாங்க ஜாலியாக இருந்துச்சு சூப்பராக. அப்படியே ஜாலியாக பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுக்கா. ஃபுல்லாக பாருங்க எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. சீட்லாம் எல்லாமே உட்காந்துருக்காங்க வரிசையாக. அங்கே எங்கள் ஆச்சி அங்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க. இங்கே எல்லாம் டிரைவர் பக்கத்தில் எல்லாம் ஆளுங்களும் உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மா இங்கே முன்னாடி வந்துட்டாங்க. அப்புறம் சரின்னு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மரத்தில் அந்த செடி அப்படியே மணி பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன். போய் கொடியாக சுற்றி மேலே போயிருக்கா. அது மணி பிளான்ட்டு தான் நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. பாருங்க பச்சை பசேல்னு. இங்கெல்லாம் புலி இருக்குமா, சிறுத்தை இருக்குமா, நிறையா இருக்குமா. புலி சிறுத்தை அதெல்லாம் இருக்குமா. புலின்ற சிறுத்தை யானைலாம் நிறையா அலையுதுங்க ரோட்லலாம். எல்லாம் இந்த டிரைவர் போகும்போது சொல்லிட்டு போகிறாரு யானைலாம் இங்கே அலையும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு இடத்துல போய் என்னடா நிப்பாட்டுறன்னு போய் பார்த்தா இது ஏதோ ஒரு இடமா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நிப்பாட்டுறேன். பார்த்தா அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்குது இடமே. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தூரம் அங்கே அந்த லாஸ்ட் வரையும் தெரியுது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்கவே. இந்த மாதிரி சொர்க்கம் பார்த்துட்டு செம்மையாக இருக்குது. சொர்க்கம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. தாத்தா இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க எல்லோரும். செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. செம்மையாக பாருங்க. அப்படியே அவ்வளோ லாஸ்ட் வரையும் போதும். மேகம்லாம் மலையை கடந்து அப்படியே மலையில் உரசி எடுத்துங்க. அதிசயத்தெல்லாம் கீழே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த லாஸ்ட் வரையும் போகலாம் நம்மளே இறங்கி. அந்த கீழே அந்த சரிவாக இருக்குல்ல ப்ரௌன் கலரில் அந்த தரை அது வரையும் போகலாம். அதுக்கப்புறம் போனால் தான் டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு எல்லாமே. அங்கே பாருங்க பச்சை பசேல்னு கண்ணு கெட்டுற தூரம் வரையெல்லாம் பச்சை பசேல்னு இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்ட எல்லாம் அந்த கேம் இருக்குது. என்னது கன்னில் ஊசி போட்டு சுடுவாங்கள பலூனை, அந்த கேம் இருக்குது. இன்னும் நிறையா கேம் இருக்குது. இந்த பாருங்க அதை அம்பு விடுற கேமு. அப்புறமேல்ட்டு இங்கே எதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னா நினச்சிட்டு திரும்பி நடந்து போயிட்டுருக்கேன். நடந்து போனால் அங்கெல்லாம் ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ஏதோ கோவில் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அதான் எங்கள் ஆச்சி தாத்தா எங்கள் ஆச்சியும் அம்மா தங்கச்சியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சி ஏதோ பழம், அது என்னமோ ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆச்சி ஏதோ ஒரு பழம், அது என்ன பழம் பேர் தெரில, மறந்துடுச்சு. என்ன பேர் தெரில, அது பேர் என்னமோ ஒன்று சொன்னாங்க. அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நல்லா இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்டு அவன் சரின்னு அப்படியே நடந்து திரும்ப இப்படியே வந்த பாதையிலே திரும்ப நடந்து வேனுக்கு ஏறலாம் அப்படின்ட்டு ஏறிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்கில் நம்ம இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பார்க்கு. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த பார்க்கு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள நிறைய கேம்ஸும் இருக்குமா. வியூ பாயிண்ட்டாக இது ஒரு வியூ பாயிண்ட்டாக பார்க்கு அடுத்து பாருங்க. அடுத்து அங்கே தான் போகிறோமா. சூப்பராக இருக்குங்க பாருங்கள்.
பார்த்திங்கன்னா வந்து வெளியே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நாங்கள் வந்ததை தவிர மிச்சமே பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டு, அவ்வளோ கூட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே நிறைய காரு எல்லாம் நிற்கிது, வண்டி அவ்வளோ டூ வீலர் இருக்குங்க. எல்லாம் கொடைக்கானல், இங்கே இது கொடைக்கானல்ன்ற ஏற்காடு அந்த இடத்துல தான் வந்திருப்பாங்க உங்களுக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்ததுலேருந்து கொடைக்கானல் எங்கே பார்த்தாலும் கொடைக்கானலாக வருது வாயிலேயே. பாருங்கள் அவ்வளோ காரு பைக்கு எல்லாம் ஏற்காடுலேருந்தே எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்குது. நிறைய பேர் பாருங்கள். வெளியே கொஞ்சம் பலூன் ஷூட்டிங் கேம் இருக்குது. அப்புறம் உள்ளே போனால் நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே சர்க்காட்டம் வச்சு அதுலேயே வந்து ஸ்லாப் மாதிரி வச்சு பாருங்கள். சைடில் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நான் பலூன் ஷூட்டிங் பண்ணுறேன்னு 40 ருபீஸாக நான் பண்ணேன். ஒரு வாட்டி 10 பலூன் அடிக்கலாம். 10க்கு நான் 6 அடித்தேன். 4 மிஸ் ஆயிடுச்சு. 4 இது குண்டே போன மாதிரி தெரிலங்க. டம்னு சுடுறேன், ஆனால் அங்கே எந்த பதமே இது ஆகலை. அதுவும் நான் சுட்டது போல் அந்த கும்பலாக இருக்குல்ல அந்த இடத்துல தான் சுட்டேன். ஆனால் பலூன் விழுந்த மாதிரியே தெரில. அந்த லாஸ்ட்டாக உள்ள ஒரு 4 6 இது டம்முன்னு 6மே டம்முன்னு கரெக்டாக சுட்டுச்சு. அடுத்து உள்ள தான் சுடல. அப்புறம் சரின்னு மேலே வந்துட்டு பார்த்தேன். எங்கள் அம்மா அப்போ தான் இறங்கி பொறுமையாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குங்க பார்க்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலக்கு. சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடமுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. கூட்டிகிட்டு போன எல்லா இடமுமே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி. சரி எங்கள் ஆச்சி வேறு என் தங்கச்சியை துரத்திக்கிட்டு போனாங்க. ஏன்னா அதை எங்கள் ஆச்சி அவன் வளர்த்துட்டு ஓடிச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே சுற்றி பார்த்தேன் தான் ஒரு நாய் அது குட்டிங்களை கூட்டிகிட்டு வந்துச்சு. அது குட்டிங்க அது அந்த நாயெல்லாம் வந்து அந்த பிரதர்ஸோட செம்ம ஜாலியாக விளாண்டு வச்சுருந்துச்சுங்க. நான் அப்படியே சுற்றி பார்த்தேன். பாருங்கள் ஓடுது பாருங்கள், எல்லாம் ஓடுது ஆளுங்களை பார்த்தோன்னே. அப்புறம் நாங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க. அந்த இடத்துலலாம் அப்படியே படுத்து இந்த ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்கள, செம்மையாக இருக்கும் அவங்களுக்குலாம். பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இடமும் செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. பாருங்கள் அந்த மஞ்சள் கலர்லேருந்து அந்த பூ இருக்கிற இடம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. செம்மையாக இருந்துச்சு எல்லாமே. பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் பூ எல்லாம் அப்படி வரிசையாக இருக்குது. சரி நம்ம சாப்பிட்டதுக்கு இங்கே வந்தோம், உட்காந்தே வந்தோம், வாக்கிங் போகணும். சும்மா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பாட்டுக்கு. திடீர்னு எங்கள் ஆச்சியை என் தங்கச்சியை துரத்திக்கிட்டு போனாங்க. அப்படியே துரத்திக்கிட்டே அவங்க ஓடுறாங்க. தங்கச்சி ஓடுது, அது அவங்களும் ஓடுறாங்க. என் தங்கச்சி ஓடுது, அவங்களும் ஓடுறாங்க. தங்கச்சி ஓடுது, எங்கள் ஆச்சியும் ஓடுறாங்க. 2 பேரும் ஓடி பிடிக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. என் தங்கச்சியும் ஓடுது, எங்கள் ஆச்சியும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என் தங்கச்சி பபுள்ஸ் வாங்கிட்டு பபுள்ஸ் விட்றேன்னு சொல்லிட்டு பபுள்ஸ் விட ட்ரை பண்ணுது. அங்கே காற்றுக்கு பபுள்ஸ் வர மாட்டேங்குது ஒழுங்காக. காற்றுக்கு அது பபுள்ஸ் உடஞ்சிருது. அது கஷ்டப்பட்டு விட ட்ரை பண்ணுது. எதுவும் வந்து அப்புறம் போயிடுது, பாதி வருது. அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என் தங்கச்சி வந்து பபுள்ஸை நான் ஊத ட்ரை பண்ணுது, ஆனால் வரல. அவனை விட்டு பக்கத்தில் செடியெலாம் அடிக்க வச்சுருந்தாங்க, நிறைய செடி. எல்லா செடியும் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா செடியுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அங்கே பாருங்க ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ஹைட்டில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. அங்கே பாருங்க இந்த செடியில் வந்து தேனி வந்து தேன் எடுக்குது, நல்லா இருக்குல்ல, செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. பாருங்க அந்த தேனிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்படிங்க நல்லா தெரியுதா, பறஞ்சு நம்மளும் கொட்டிடுமோ அப்படின்னு நான் விறுவிறுன்னு வந்துட்டேன். பாருங்க நிறைய செடி வச்சுருக்காங்க வரிசையாக, செம்மையாக இருக்குது எல்லாமே. பார்க்கவே நல்லா இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல, சூப்பராக இருக்குது. நான் வரிசையாக அப்படியே செடி தான். என் தங்கச்சி எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருந்தாங்க. அங்கே செம்மையாக இருந்துச்சு, வரிசையாக ஒவ்வொரு செடியாக அப்படியே வரிசையாக. திடீர்னு எங்கள் தாத்தா கூப்பிட்டாங்க, இங்கே வாடா உனக்கு பிடிச்ச யூடியூபர் அப்படின்னாங்க. யாரான்னு வந்து பார்த்தா நம்ம கேடிஎம் டானாங்க. அந்த பைக் வீடியோஸ்லாம் போடுவாங்கள்ல, செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். வீலிங் அடிப்பாங்க பாருங்கள், வீலிங்னு நினைக்கிறேன் பாருங்கள். அப்படியே அங்கேருந்து வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே அப்படியே வந்து அங்கே வருங்க, செம்ம வருங்க, எப்படி ஓட்டுறாங்க வருங்க. அவங்க கூட நம்ம செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த செல்ஃபி நான் அந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், கீழே அந்த ஒரு இதில் போட்டிருப்பேன் பாருங்கள், ஓவல் ஷேப்பில். செம்மையாக ஓட்டுறாங்க வண்டி. அவங்களுக்கு சரியான ஃபேன் நான் பாருங்க, வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க. நான் உட்காந்து அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கொஞ்ச நேரம் நின்று அவங்க வந்து இங்கே ஏதோ இதுக்கு சும்மா டூர் மாதிரி அவங்களும் வந்திருப்பாங்க போல இருக்குது. நான் எல்லாம் நின்று இது பண்ணவும் நானும் அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டு அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தானுங்க. அவங்க வந்து திரும்ப அந்த மாதிரி வீலிங்கு அந்த மாதிரி ஓனதாக அடிச்சுக்கிட்டு செம்மையாக வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வீலிங் அடிச்சுக்கிட்டு வராங்க பாருங்க, செம்மையாக இருந்துச்சு வண்டியை பார்க்க பாருங்க. வீலிங்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு பாருங்க. வண்டியை திருப்பிட்டு வராங்க, வந்துக்கிட்டேன். அப்புறமேட்டு சரின்னு இங்கிட்டு வந்தால் எங்கள் ஆச்சி உட்காந்துருந்தாங்க மேலே. அங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் அந்த இதெல்லாம் வச்சு
ஆச்சி வந்து பூந்தொட்டிக்கிட்ட அப்படியே அந்த சேருக்கிட்ட உக்காந்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்க்க. பிரமாதமாக இருந்துச்சு எல்லாமே. அந்த பூ எல்லாம் சூப்பராக அப்படியே டெய்லியும் தண்ணி, அதுக்கே தண்ணி எவ்வளோ தான் ஆகும். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நின்று வேலைக்கு பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து பஸ் ஏறி திருச்சி கிளம்பிட்டோம். அது ஒரு அடுத்த வீடியோ போடலாம் வரை உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தி பேக் கிங் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.